வணக்கம். ஏப்ரல் 8ஆம் தேதி இன்னைக்கு வியாழக்கிழமை. பங்குச் சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 0.4% அதிகமாக 55 புள்ளிகள் அதிகம் பெற்று 14,873 க்ளோஸ் ஆகிருக்கு. முந்தின க்ளோஸை விட இன்றைக்கி ஓப்பன் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 55 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஹையான 15,000 டெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சித்தது. 14,985 வரைக்கும் போச்சு. லோவான 14,821. ஸோ லோ பார்த்தீங்கன்னா முந்தின க்ளோஸ் கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் இருந்தது. இன்றைக்கி லோ. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 0.3% அதிகரித்தது. நிஃப்டியுடைய PE ஏப்ரல் 7ஆம் தேதி டேட்டா வச்சு பார்க்கும்போது 33.5 இருந்தது. நியூசிலாந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ட்ராவலர்ஸை பேன் செஞ்சுருக்காங்க கோவிட் காரணமாக. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். மற்ற நாடுகளும் இதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அப்படி பண்ணாங்கன்னா அது இன்னும் பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸாக மாறக்கூடும். நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டலில் ஒரு கேப் அப் இருந்திருக்கு 55 புள்ளிகள். அதுக்கப்புறமாக ஏற்றம் இருந்தது. ஹையான 14,985 எட்டியது. ஆனால் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல் ஆஃப் வந்திருக்கு. இப்போ எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது எங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கோ அங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுமா இல்லை அங்கேருந்து மறுபடியும் விழுமான்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஸோ 14,873 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. செக்டர் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் செக்டர் கலக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது. ஐடி செக்டர் 1% அதிகரித்தது. ரியாலிட்டி செக்டர் 0.8%, FMCG 0.4% அதிகரித்தது. மீடியா செக்டர் 0.35%, ஆட்டோ செக்டர் 0.22% அதிகரித்தது. ஃபார்மா செக்டர் ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.34% விழுந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் மற்றும் பேங்க் ஒட்டுமொத்தமாக 0.63% தலா விழுந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 0.85% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் பார்க்கும்போது JSW ஸ்டீல் கிட்டத்தட்ட 10% அதிகரித்தது. டாடா ஸ்டீல் 5.4%, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 4.8% அதிகரித்தது. அல்ட்ராடெக் சிமெண்ட் 4% அதிகரித்தது. ஹிண்டல்கோவும் 4% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ் பார்க்கும்போது சன் ஃபார்மா 1.14% விழுந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.12% விழுந்தது. SBI லைஃப் 1%, ONGCயும் 1% விழுந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 1% விழுந்தது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். முத்தூட் ஃபினான்ஸ் இன்ட்ராடேல 3.4% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க 1,700 கோடி ரூபாய் ரைஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. எப்படி ரைஸ் பண்ண போகிறாங்கன்னா பப்ளிக் இஷ்யூ ஆஃப் செக்யூர்ட் ரெடீமபிள் நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸ் வழியாக. ஏப்ரல் 8ஆம் தேதி ஆஃபர் ஓப்பன் ஆகி ஏப்ரல் 29ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இது நம்ம அஸ்பா வழியாக அப்ளை செய்யலாம். காட்ரேஜ் கன்சியூமர்ஸ் இன்ட்ராடேல 1.14% அதிகரித்தது. மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இந்த குவார்ட்டருடைய க்ரோத் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ப்ரைஸுகளும் கூட்டியிருக்காங்க சில ப்ராடக்ட்ஸு. ஸோ அதுவும் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. யூகோ பேங்க் இன்ட்ராடேல 1.3% அதிகரிச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2,600 கோடி ரூபாய் இதில் முதலீடு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கு ஏற்ற ஈக்விட்டி ஷேர்ஸை கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏம்கோ பெஸ்டிசைட்ஸ் இன்ட்ராடேல கலக்கிட்டாங்க. 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. அவங்களுக்கு புதுசாக ஆர்டர் கிடச்சிருக்கு. 225 கோடியிலிருந்து 250 கோடி வரைக்கும் அந்த ஆர்டர் மதிப்பு இருக்கலாம்னு கருதப்படுது. பனாஷியா பயோடெக் ஒரு நியூஸ் இருக்குங்க. இன்ட்ராடேல 5.6% அதிகரித்தது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக் டைம்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பனாஷியா பயோடெக் பாரத் பயோடெக் கூட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க கொரோனாவுடைய வேக்சினை தயாரிக்கிறதுக்கு. இது அன்கன்ஃபர்ம்டு நியூஸுங்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா கம்பெனி இது குறித்து கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, டினையலும் கொடுக்கல. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க இந்த நியூஸ் பற்றி. அதற்கு பதிலளித்த கம்பெனி சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதை கன்ஃபார்மும் செய்யலை, டினையும் செய்யலை. ஏன்னா நாங்கள் நிறைய கம்பெனிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கெஃபே காஃபி டே ரெஸ்டாரண்ட் பேங்க்ரப்சியை நோக்கி போய்கொண்டிருக்குங்க. திவாலாக மாதிரி போய்கொண்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய அசட்ஸ் சொத்துக்களை விற்கிறதுக்கு முயற்சி கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அவங்களோட மொத்த கடன் பார்த்திங்கன்னா 280 கோடி இருக்கலாம்னு கருதப்படுது.
ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இன்ட்ராடேல கலக்கிட்டாங்க, 9% அதிகரிச்சிருக்கு. ஒரு புது ஆர்டர் வந்திருக்கிறதா கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. 745 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். இது ஜூலை 2021ஆம் தேதிக்குள்ளார முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்ட்ராடேல 7% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புலேருந்து குவார்ட்டர்லி அப்டேட் சிலது கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60% அதிகரிச்சிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 7% இன்ட்ராடேல அதிகரித்ததற்கு. பாரத் ரசாயன் இன்னைக்கு இன்ட்ராடேல 6.7% அதிகரிச்சிருக்கு. அவங்க பைபேக்கோடைய கடைசி நாள் நெருங்கி கொண்டிருக்கு. ஏப்ரல் 12ன்னு நினைக்கிறேங்க. அது கொஞ்சம் சரி பார்க்கணும். ஆனால் 0 தான் நாளைக்கு வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ண போகிறதாக அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி. ஸோ பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டேட்ஸை மனதில் கொள்ளுங்க. நிறைய ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனிஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிலதை விரைவாக பார்க்கலாம். தீபக் ஃபர்டிலைசர்ஸ் இன்ட்ராடேல 14% அதிகரித்தது. ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் 17%, ஜுவாரி ஆக்ரோ 7% இன்ட்ராடேல அதிகரித்தது. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் 5% அதிகரித்தது. கோரமண்டல் இன்டர்நேஷனல் 3%, குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர் 4% இன்ட்ராடேல அதிகரித்தது. பை இண்டஸ்ட்ரீஸ் 5%, ஹெரன்பா 3% அதிகரித்தது இன்ட்ராடேல. கேடிலா ஹெல்த் கேர் இன்ட்ராடேல 3.2% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் கிடச்சிருக்கு கேன்சரை ட்ரீட் பண்ணுற ஒரு ட்ரக்குக்கு. ஆலம்பிக் ஃபார்மாசியூட்டிகல்ஸ்க்கும் யூஎஸ்எஃப்டியிலேருந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு அவங்களுடைய ஒரு ட்ரக்குக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேல 3.3% அதிகரித்தது ஆலம்பிக் ஃபார்மாசியூட்டிகல்ஸ். இதே போல் டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ்க்கும் ஒரு யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருக்கு. இந்த தகவலை நமக்கு ஷேர் பண்ணது நம்ம யூடியூப் நண்பர் திரு ஹரி அவர்களுக்கு நன்றி. என்ன ட்ரக்குன்னு பார்க்கும்போது பிளட்டில் இருக்கிற பிஹெச்இ லெவல்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு ட்ரக். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேல டாக்டர் ரெட்டிஸ் 1.3% அதிகரித்தது. இது நேற்று வந்த நியூஸ்ன்னு நினைக்கிறேன். பார்பிக்யூ நேஷன் இன்னைக்கு 2வது நாள் லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறமாக அப்பர் சர்க்கியூட் 20% எட்டியது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவங்களுடைய புது எஸ்யூவிக்கு பேர் சூட்டியிருக்காங்க. XUV 700 அப்படின்றதான் அதோடைய பேர். அந்த மாடலை லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 1.8% அதிகரித்தது மஹிந்திரா கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். அசோக் லைலாண்ட் இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. அவங்க 2 சப்சிடி கம்பெனியை நியமிக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. முதலாவது ஸ்விட்ச் மொபிலிட்டி ஆட்டோமோட்டிவ் லிமிடெட். இதோடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதற்கானது இந்த கம்பெனி செய்யும். OHM குளோபல் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் அது ப்ரொவைடிங் மொபிலிட்டி ஆஸ் அ சர்வீஸ் ஆஃபரிங். ஸோ இதுதான் கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட். ஸோ இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் ஷேர் ப்ரைஸ் 7% அதிகரித்ததற்கு. மேக்ஸ் இந்தியா லிமிடெட் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய நோய்டாவில் இருக்கிற ரெசிடென்ஸ் ஃபார் சீனியர்ஸ் அப்படின்ற இடத்துல 150 அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அவங்களுக்கு 550 கோடிக்கு மேலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹெஸ்டர் பயோசைன்சஸ் இன்ட்ராடேல 11.7% அதிகரித்தது கலக்கிட்டாங்க. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ICAR IVRI கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 2 வேக்சின்ஸ் தயாரிக்கிறதுக்கு. கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் வேக்சின் மற்றும் ஷீப் பாக்ஸ் வேக்சின். ஸோ கால்நடைக்கான வேக்சினாக கூட இருக்கலாம்ன்றது என்னுடைய புரிதலுங்க. ஸோ இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் 11.7% அதிகரித்ததற்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு அப்டேட் இருக்குது. செபி அம்பானி குடும்பத்தில் சார்ந்த நிறைய பேருக்கு பெனால்ட்டியை விதிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 19 பேர் நினைக்கிறேங்க. அதில் பெரும்பாலும் அம்பானி குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒட்டுமொத்த ஃபைன் பார்த்திங்கன்னா 25 கோடி ரூபாயை விதிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 2000 வருஷத்தில் அவங்க டேக் ஓவர் செய்கிற நேரத்தில் ஏதோ விதிமுறைகளை கடைப்பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க செபி. ஏஷியாவுடைய பெரிய ரிச்சஸ்ட் மேனான முகேஷ் அம்பானிக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கல்பாற்று பவர் டிரான்ஸ்மிஷன் இன்ட்ராடேல 6.5% அதிகரிச்சிருக்கு. ஒரு பழைய நியூஸ், ஒரு அக்விசிஷன் நியூஸ் இருக்குது. ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டதாக கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டல் என்ஜின்ஹாரியா லிமிட்டடை பிரேசிலியன் கம்பெனி இருக்குது. அதோடைய அக்விசிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க.
வேதாந்தா இன்ட்ராடேல 3.4% அதிகரிச்சிருக்கு. ஒரு சின்ன நியூஸ் இருக்குங்க. அவங்க ஷேர்ஸை வாங்குறதுக்காக ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, ஓப்பன் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ₹235. அதோட லாஸ்ட் டேட் நேத்தோ முந்தா நேத்தோ முடிந்தது. அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. 57.5% மட்டுமே சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இதை வைத்துக்கிட்டு அவங்க வேதாந்தா கிட்ட எவ்வளோ ஸ்டேக் இருக்குன்னு பார்க்கும்போது 65% மட்டுமே இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் கையில். இதே ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருந்ததுன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 72.6% ஸ்டேக் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வேதாந்தாவை டீலிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்போ அந்த வாய்ப்பு குறைந்து விட்டது அப்படின்னு தெரியுது. முதலே டீலிஸ்டிங் ஃபெயில் ஆச்சு வேதாந்தாக்கு. ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஆஃபரும் ஃபெயில் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 5.6% ஸ்டேக் வச்சுருக்காங்க வேதாந்தாவில். அவங்க வந்து இந்த ஓப்பன் ஆஃபரில் பார்ட்டிசிபேட் செய்யலைன்னு சொல்லப்படுது. எல்ஐசி முதல்ல இருந்தே எதிர்பார்க்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹300 மேலே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், ஒரு யுக்தியாக இருக்கலாம் எல்ஐசி கிட்ட இருந்து வேதாந்தாவை டீலிஸ்ட் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு. அவங்க எதிர்பார்க்குற ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இன்னைக்கு வேதாந்தா 3.4% இன்ட்ராடேல அதிகரித்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆர்த்தி சர்ஃபெக்டன்ட் இன்ட்ராடேல 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 1072% வால்யூம் அதிகரித்தது. மான்டி கார்லோ 14.3% ஷேர் ப்ரைஸும் 1270% வால்யூம் அதிகரித்தது. பல்ராம்பூர் சீனி 12% ஷேர் ப்ரைஸும் 232% வால்யூம் அதிகரித்தது. வேலியன்ட் ஆர்கானிக் 12% ஷேர் ப்ரைஸும் 207% வால்யூம் அதிகரிப்பு. எவரடி இண்டஸ்ட்ரீஸ் 10% ஷேர் ப்ரைஸும் 231% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்இஜி 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 110% வால்யூம் அதிகரிப்பு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கிட்டத்தட்ட 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 315% வால்யூம் அதிகரித்தது. ஆன் மொபைல் குளோபல் 9% ஷேர் ப்ரைஸும் 496% வால்யூம் அதிகரித்தது. ஜஸ்ட் டயல் கிட்டத்தட்ட 9% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 433% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஓரியண்டல் கார்பன் 4.88% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 246% வால்யூம் அதிகரிப்பு. ஏக்ரைசல் இந்தியா 3.22% ஷேர் பிரைஸ் வீழ்ந்தது, 111% வால்யூம் அதிகரிப்பு. மஹிந்திரா ஹாலிடேஸ் 3% கிட்டத்தட்ட ஷேர் பிரைஸ் வீழ்ந்தது, 153% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செய்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.